ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஜேபி சந்திரபாபு எல்லோருக்குமே அவரை கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னா நிறைய காமெடியன்கள் இருக்கிறாங்க. ஸோ அப்போ இருந்த காமெடியன்கள் ரொம்ப சூப்பராக காமெடி பண்ணுவாங்க. அப்படிங்கிறதையும் தாண்டி ஜேபி சந்திரபாபு அவர்களுடைய பாடல்கள், அந்த பாடலுடைய வரிகள், அந்த பாடலில் அவருடைய நடனமே வித்தியாசமாக இருக்கும். ஒரு சார்லி சாப்ளினை ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்கும் அவருடைய காமெடி சீன்ஸ் எல்லாம். ஸோ அப்படிப்பட்ட சார்லி சாப்ளின் நடித்தது வெறும் 80 படம் தானோ. மனோரமா 1000 படம் நடிச்சிருக்கிறாங்க, நாகேஷ் 500 படம் நடிச்சிருக்கிறாங்க. ஆனால் அவங்களை ஞாபகம் வச்சுக்கிறவங்களை விட ஜேபி சந்திரபாபு ஞாபகம் வச்சுருக்கிறவங்க அதிகம். வெறும் 80 படம் மட்டும் அவர் நடித்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, திடீர்னு அவர் ஒரு சில தவறுகள் பண்ண காரணத்தினால திடீர்னு ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில் காணாமல் போகிறார். ஸோ அந்த ஒரு சில தவறுகள் தெரிஞ்சுக்கிறது இன்றைய சமுதாயத்தினருக்கு, எல்லா துறையை சார்ந்தவர்களுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அதே காரணங்களால் நாமும் வீழ்ச்சியை சந்திக்கலாம். ஸோ அப்படி என்ன தவறு பண்ணார் ஜேபி சந்திரபாபு அவர்கள் அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்லியிருந்தா கூட, குறிப்பாக அவர் கூடவே பயணித்த அவருடைய சொந்த சகோதரர் சொல்லும்போது தான் அது கரெக்டாக இருக்கும் இல்லையா? ஸோ அவர் நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்தினார். காசிப்பாக இருந்த விஷயத்தை, அதில் உண்மையிலே என்ன நடந்தது போன்ற விஷயங்கள். குறிப்பாக ஜேபி சந்திரபாபு அவர்கள் விழுந்ததுக்கு முக்கியமாக தண்ணி அடிக்கிற பழக்கம், அதுதான் மெயினாக சொல்லுவாங்க. இன்னொன்று, அவருடைய மனைவி திருமணமாகி 2 நாள்லேயே அவங்கள விட்டு போயிடுறாங்க. ஸோ அதை ஒரு முக்கியமான காரணமாக சொல்லுவாங்க. ஸோ இந்த 2 பெரும்பாலும் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் 3வது ஒரு காரணம் இன்றைய தலைமுறையினருக்கு தெரியாமல் தான் இருக்கும். ஸோ அதை தான் ஜேபி சந்திரபாபு அவர்களுடைய சகோதரர் சொல்கிறாரு, சாவித்திரியுடைய தொடர்பு. ஸோ குறிப்பாக இந்த 2 விஷயம், தண்ணியும் சாவித்திரி அவர்களுடைய தொடர்பும் இல்லைன்னா நேரம் 1000 படம் அவர் நடிச்சிருப்பார். இந்த 2 விஷயத்தினாலே அவர் வீணாக போயிட்டார் எங்கள் அண்ணன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இதில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஜேபி சந்திரபாபு வாழ்க்கையை அழிச்சதே எம்ஜிஆர் தான் அப்படியெல்லாம் வேறு சொல்லுவாங்க. ஸோ அதை அதற்கு அது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறது அந்த சம்பவத்தை சொல்லும்போது நீங்களே புரிஞ்சிக்கலாம். ஏன்னா அவர் இல்லை, எங்கள் வாழ்க்கையில் விளக்கேற்றியவர் எம்ஜிஆர் அப்படின்னு தான் சொல்கிறாரு. ஆனால் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு 2 தடவை எம்ஜிஆர்னால் இவர் பாதிக்கப்படுறார். ஒன்று, அவர் படம் எடுக்கிறார், சொந்த படம், அதில் எம்ஜிஆர் நடிக்க சம்மதிக்கிறார். அதில் சாவித்திரி அவர்கள் தான் ஹீரோயின். மாடி வீட்டு ஏழைன்னு நினைக்கிறேன் அந்த படத்துடைய பேர். கொஞ்ச நாள்லே அது நிறுத்திடுறாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, எம்ஜிஆர் அதை பார்த்துட்டு ஹீரோயின் ரொம்ப குண்டாக இருக்கிறாங்க, ஸோ ஹீரோயினை மாற்றுங்க அப்படின்ட்டாங்க. இதில் என்ன ஒன்றுனா, அந்த படத்துடைய ப்ரொடியூசரே சாவித்திரி தான். ஸோ அதனால் அதெல்லாம் மாற்ற முடியாது அப்படின்ட்டு சந்திரபாபு சொல்லிட்டார். இதனால் எம்ஜிஆர் போனார், வரவே இல்லை திரும்ப. அப்போ இவர் போய் இது மாதிரி படம் இவ்வளோ எடுத்தாச்சு, அவர் வரவே இல்லையே அப்படின்ட்டு அவங்க அண்ணன்கிட்ட கேட்கும்போது, அவங்க அண்ணன் ஃபஸ்ட்டு பேசுனாங்களா அல்லது இவர் ஃபஸ்ட்டு பேசுனாங்களா தெரியல, யாரோ ஒருத்தங்க கெட்ட வார்த்தையில், குறிப்பாக ஜாதியை வைத்து அவங்க அண்ணன் பேசுனதாக சொல்கிறாங்க. இவர் கிறிஸ்தவர், ஏதோ ஒரு கீழான ஜாதி பேரை சொல்லி திட்டியிருக்கிறாங்க. ஆனால் உண்மையில் இவர் அந்த ஜாதியை சார்ந்தவரே கிடையாது. ஸோ அப்படி இருக்கிற உனக்கெல்லாம் எப்படி படம் எடுக்க தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்போ அவங்க அண்ணனை அடிக்கிறதுக்கே போயிட்டாராம், சேரை எடுத்து. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிறவங்களாம் தடுத்துட்டாங்க. இது அவருடைய வீழ்ச்சிக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் பொருளாதார ரீதியில். அடுத்தது ஒரு படம் எடுக்கிறாரு. அது
தட்டுங்கள் திறக்கப்படும் அப்படின்ட்டு. ஏன்னா இவர் கிறிஸ்டின் இல்லையா? ஸோ அந்த படத்துடைய ஸ்டார்டிங்கே ஒரு சர்ச்சை தான் காட்டுவாங்க, ஃபாதரை தான் காட்டுவாங்க. ஸோ அந்த காலத்தில் அந்த மாதிரி படம் எடுத்திருக்கக்கூடாது. ஏன்னா அது வந்து மைனாரிட்டி கம்யூனிட்டி. எல்லா படத்துலையும் வெங்கடாஜலபதியை காட்டிட்டு இதில் இப்படி காட்டினா எப்படி ஏற்றுக்குவாங்க அப்படின்ட்டு ஒரு காரணமாக அவங்க சகோதரரே அதை சொல்கிறார். ஸோ அந்த படத்தில் என்ன ஒரு பிரச்சனைன்னா, அந்த படத்துலேயும் வந்து பயங்கரமாக சாவித்திரி ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்குள்ளே அப்படி ஒரு திக் ஃப்ரெண்ட்ஷிப் இருந்திருக்குது. அப்போ என்னென்னா, உதவியும் பண்ணுறாங்க, காசு வாங்காமலும் நடிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்குறாங்க. ஒரு தடவை வந்து ஒரு ட்ரெயினில் நேச்சுரலாக எடுக்கணும்னு நிறைய விஷயங்கள் நேச்சுரலாக எடுக்கணுன்ட்டு மாடியிலேருந்து குதிப்பார், வாய்க்குள்ளேருந்து கோழி எடுக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவரதை பார்க்கும்போதே ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். அந்த காமெடி வந்து வெறும் வாய் வழியாக, அப்போ இருந்தவங்களும் ஜஸ்ட் வார்த்தையினால் மட்டும்தான் காமெடி பண்ணுவாங்க இல்லையா? அந்த செய்கையோட காமெடி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அவர் தான் நினைக்கிறேன் ஆரம்பத்தில். ஸோ அதுக்கப்புறம் இப்போ வடிவேல் அந்த மாதிரி இருந்தார் இல்லையா? பட் அதை விட அவரது வந்து ரொம்பவே அதிகமாக ரொம்ப தன்னை வருத்திப்பார். ஸோ அது மாதிரி சம்மந்தமே இல்லாமல் தேவையில்லாத இடத்துல கூட டூப்பு போடாமல் குதிக்கிறது, ஒரு வெடி வைக்கிற இடத்துல போய் டூப்பு வேண்டாம் நானே போகிறேன்ட்டு போய் வலையில் விழுறதுக்கு பதில் கீழே விழுந்து காலை உடச்சிக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறார். ஸோ அந்த மாதிரி அந்த படத்தில் தட்டுங்கள் திறக்கப்படும் படத்தில் பார்த்திங்கன்னா ட்ரெயினில் ஏறி வர்றது. ஸோ ட்ரெயினுக்கு பெர்மிஷன் வாங்கிட்டாங்க. அது குட்ஸ் வண்டி, அது மேலே ஓடி வர்றாரு. ஓடி வந்து நல்ல மதியம் வெயில் இல்லை, எப்படி இருக்கும் அது குட்ஸ், அந்த தகரம் பயங்கரமாக இருக்கும், அப்படியே ஒரு நெருப்பில் நடக்கிற மாதிரி இருக்கும். இப்படியே ஒரு 30-40 பெட்டி அப்படி தாண்டி 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 வந்து கடைசியில் பாதி இது இருக்கும், பாதி பெட்டி இருக்கும். குட்ஸ் வண்டியெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த நிலக்கரி எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ அதுலேயும் குதிச்சிருக்கிறார். மேலேருந்து அவ்வளோ தூரம் குதிச்சா, அதாவது பார்க்குறதுக்கு வந்து படத்தில் பார்க்குறதுக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல. ஆனால் நிஜத்தில் அதை நடக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஸோ அப்படி வந்து அதுக்கப்புறம் இறங்கி வந்தால் கால் வந்து நல்லா பெருசாக வீங்கிடுச்சான் 2 காலம். அப்புறம் ஹாஸ்பிட்டலே இருந்திருக்கிறாங்க. அப்போ வந்து ஏன் பாபு இப்படி பண்ண, ஃபஸ்ட்டே கொதிக்குதுன்ட்டு நீ குதிச்சிருக்கலாம்ல அப்படின்ட்டு சாவித்திரி சொல்லி அழுதுட்டு இருந்தாங்களாம். அப்போ ஜெமினி கணேசன் பார்க்க வந்திருக்கார். ஏன்னா ஜெமினி கணேசன் கூட தான் இவங்க சாவித்திரி லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாங்க. ஸோ அப்போ பார்க்க வரும்போது இவங்க வந்து அழுகுறாங்க, பாருங்கள் இப்படி ஆயிடுச்சு பாபுக்கு, இப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்ட்டு அழுகுறதை பார்க்கும்பொழுது அவருக்கு வந்து கொஞ்சம் என்னடா நம்ம மனைவி இப்படி இன்னொருத்தனுக்காக அழுகுறா அப்படிங்கிறது கொஞ்சம் இடிக்க ஆரம்பிச்சிது. ஸோ இது ஜென்ரலாகவே பொசசிவ்னஸ் இருக்கும் இல்லையா? அதனால் என்ன பண்ணிட்டாரு, அடுத்த நாள் வந்து அது அந்த எடுத்த சீனை வந்து அவர் போட்டும் பார்க்குறாரு, இது பயங்கரமாக இருக்குதே அப்படின்ட்டு ஒரு பொறாமையும் வருது. வந்து சாவித்திரிக்கு இவர் கால், அதாவது எல்லாம் செட்டெல்லாம் ரெடி பண்ணிட்டு சாவித்திரி வருவாங்கன்னு பார்க்குறாங்க, வரல. கால் பண்ணி கேட்டால் ஜெமினி கணேசன் அவர்கள் எடுத்து வரமாட்டாங்க. சாவித்திரி என்னப்பா, என்ன நீ காசும் கொடுக்கறதில்ல, அது என்ன சத்திரமாக ஏதோ ஓசியில் வந்து நடித்து கொடுக்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாராம். சாவித்திரி வந்து அங்கே இல்லை காசுலாம் போட்டிருக்கிறான் பாவம், அவன் என்ன பண்ணால் என்ன இந்த படமே வராமல் போயிடும், மராட்டினா பரவாயில்ல அப்படிலாம் சொல்லியிருக்கிறார். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த படமே ஓடலைன்னா என்ன பண்ணுறது, இந்த மாதிரி ஆயிடுச்சு நிலைமைன்ட்டு அவர் விஷம் சாப்பிட்டார். சந்திரபாபு விஷம் சாப்பிட்டு செய்தி வந்து ஜெமினி கணேசனுக்கு சொல்கிறாங்க. ஜெமினி கணேசன் சொல்லும்போது இந்த நடிப்பெலாம் நான் பல தடவை பார்த்துட்டேன் போ அப்படி, ஏன்னா ஏற்கனவே இவர் எதுக்கோ விஷம் சாப்பிட்ருக்காருப்புல இருக்கு, ஆனால் இந்த தடவை நான் கண்டிப்பாக சேர்த்துடுவேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. இதை வந்து சாவித்திரி இருக்கும்போதே தான் இவர் சொல்லியிருக்காரு, ஆமாம் அவன் விஷம் சாப்பிட்டானா அப்படின்னு இருக்கார். டக்குன்னு அலறி பிடிச்சி ஓடி வந்து ஆஸ்பத்திரியில் வந்து அழுகுறாங்களாம் பயங்கரமாக சாவித்திரி. ஸோ அப்போ வந்து சரி வாமான்ட்டு இவர் கூப்பிட்றதுக்கு வர்றார் ஜெமினி கணேசன். அதெல்லாம் வர முடியாது, ஏன்னா அந்த நேரம் ஜெமினி கணேசன் அவர்களுக்கு இன்னொரு நடிகையோடையும் அஃபேர் வருது. ஸோ அவருக்கு ஏற்கனவே 3 மனைவின்னு நினைக்கிறேன், அது இல்லாமல் சாவித்திரி, இப்போ நடுவில் இன்னொரு ராஜஸ்ரீன்ட்டு ஒரு நடிகை கூட அஃபேர் வர்றதுனால அவருக்கு 10-11 தான் நான் இருக்கிறேன். ஸோ நான் இனிமேல்ட்டு அவர் கூட வாழ தயாராக இல்லை, நான் இனிமேல்ட்டு பாபுவோடு இருந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களாம். ஸோ இப்போ என்ன பிரச்சனைனா, இது ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு உதவி செய்கிறாங்க, இதெல்லாம் பார்க்கும்போது எல்லாமே பாசிட்டிவாக இருந்தால் கூட என்ன ஆகுது அப்படின்னா,
அவர் கோச்சிட்டு போயிடுறாரு. அவர் வந்து கேட்குறாரு, என்ன பாபு நீ நானும் எப்படி பழகம், ஏன்னா அவ்வளோ திக் ஃப்ரெண்ட்ஸும் ஜெமினி கணேசனும் சந்திரபாபுவும். அப்படி இருக்கிறவங்க திடீர்னு என்ன பாபு இப்படி பண்ணி பண்ணலாமான்னு போது, அதை ஏன்ப்பா என்கிட்ட கேட்குற, நீ உன் பொண்டாட்டிக்கிட்ட சொல்லு அப்படின்னு சொன்னாராம். ஸோ அங்கே கேட்கும்போது இதெல்லாம் முடியாது, நான் இனிமேல்ட்டு பாபு கூட தான் வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அவர் போயிட்டாராம். போன பிறகு ஜெமினி கணேசன் அவர்கள் படத்தில், ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ்னால அந்த படம் ஃபுல்லாக இவர் வருவார் இல்லையா, எல்லாத்துலேருந்தும் அவர் தூக்கியாச்சு. அவர் நடித்தா நான் நடிக்க மாட்டேன்ட்டாராம். ஸோ இப்போ என்ன ஆகுது, அதேமாதிரி சாவித்திரியும் ஜெமினி கணேசனும் தொடர்ந்து நடிச்சிட்டு இருந்தாங்க இல்லையா, அதுவும் கட். இப்போ ஜெமினி கணேசன் வாழ்க்கை, சாரி சந்திரபாபு வாழ்க்கையும் போகுது, சாவித்ரி அவர்களுடைய வாழ்க்கையும் போகுது. ஆனால் அதிர்ஷ்டவசமாக இப்போ வந்து சந்திரபாபு இறக்கலை. இறந்துருந்தால் நானும் செத்துடுவேன்னு சொன்னாங்களாம் சாவித்ரி. எனக்கு எப்படி சாகணும்னு எனக்கு தெரியும், நீங்கள் போங்க அப்படின்ட்டு ஜெமினி கணேசனை அனுப்பிச்சிட்டாங்க. ஆனால் இவங்க சாகாததுனால அவங்களும் சாகலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எம்ஜிஆர் அவர்கள் மாடி வீட்டு அழை, இது வேற ஒரு பக்கம் நஷ்டமாயிடுச்சா. அடுத்தது பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பேட்டியில் வந்து மேபி இந்த கடுப்புனால் கூட அவர் பேட்டி கொடுத்துருக்கலாம், எம்ஜிஆர் எல்லாம் கம்பவுண்டர் வேலை பார்க்குறது கூட லாய்க்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாராம். ஸோ எம்ஜிஆரையும் சொல்லியிருக்காரு, சிவாஜியும் சொல்லியிருக்காரு, ஜெமினி கணேசன் 3 பேருமே திட்டிருக்கிறார். இன்னும் கூட நிறைய நடிகர்களை திட்டிருக்காருன்னு நினைக்கிறேன், மெயினாக இந்த 3 பேர். ஸோ இது பத்திரிக்கையில் பிரசுரமான உடனே எல்லா எம்ஜிஆர் படத்தில் இருந்தும் தூக்கியாச்சு. ஸோ அப்போ பாருங்களா, அந்த ஒரு அது வந்து காலகாலமாக நம்ம பார்க்குறோம். இந்த காமெடி நடிகர்களுக்கு வந்து அகங்காரத்தினாலே வந்து அழிஞ்சிடுறாங்க, அவ்வளோ திறமை இருந்தும். ஸோ உடனே எல்லா படத்தில், அப்போ எம்ஜிஆர் படத்துலேருந்து தூக்கினோன்னே எல்லாருமே தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எம்ஜிஆரே தப்பாக பேசுகிறாரு அப்படின்னா நம்மள என்ன ஆகுதுன்ட்டு அவ்வளோதான், அதோடு அவருக்கு வாய்ப்பே கிடையாதான். வீட்டில் இருந்திருக்கிறாரு, சாப்பாட்டுக்கே கஷ்டம், அந்த மாதிரி நிலைமையில் இருந்திருக்கிறார். 2-3 வருஷம் ஏதோ இருந்திருக்கார் போல இருக்கு. அதுக்கப்புறம் இது ஒரு கிறிஸ்மஸ், அவங்க கிறிஸ்டின் இல்லையா, கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி நாள் ஒருத்தர் வந்து, அதாவது எம்ஜிஆருடைய பிஏ வந்து ஒரு பேக்கேஜ் கொடுக்குறாரு. என்னென்னு நீங்களே பாருங்கன்னு திறந்த கிறிஸ்மஸ் கேக்கு, அதுவும் ரொம்ப ஃபாரினர்ஸ் மட்டுமே போகக்கூடிய ஒரு கடையிலேருந்து வந்திருக்குது. அடுத்தது கட்டு பணம், அது வந்து 5000 ரூபான்னு நினைக்கிறேன். ஸோ அந்த காலத்துக்கு 5000 வந்து இப்போ பல லட்சத்துக்கு சமம். அது கூடவே ஒரு லெட்டரும் இருக்குது, அதில் மெரி கிறிஸ்மஸ் அப்படின்ட்டு என்ஜாய் அப்படின்னு பை ராமச்சந்திரன், எம்ஜி ராமச்சந்திரன் எம்ஜிஆர் எழுதியிருக்கார். ஸோ உடனே இவர் எம்ஜிஆருக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஸோ நாளைக்கு வந்து அப்பயும் அவர் சொல்கிறார், மெரி கிறிஸ்மஸ், நல்லா என்ஜாய் பண்ணு. அது மட்டும் இல்லை, பறக்கும் பாவை படத்துக்கு வந்து உன்னை நான் புக் பண்ணியிருக்கிறேன், 1 லட்சத்துக்கு கம்மியாக நீ வாங்காத, ஸோ 10,000 அட்வான்ஸ் வாங்கிட்டு நடிக்க வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சுட்டாராம். ஸோ அதனால தான் அவர் சொல்கிறாரு, எம்ஜிஆர் தான் எங்கள் வாழ்க்கையில் விளக்கேற்றினார், அவர் வந்து வாழ்க்கை அழிச்சார்னு சொல்கிறது தப்பு. அது வந்து அந்த படத்தில் சாவித்ரி வந்து ரொம்ப குண்டாக இருந்தாங்க. ஸோ எம்ஜிஆர் படத்தில் எப்போயுமே வந்து ஸ்லிம்மான நடிகைகளை தான் அவர் ப்ரிஃபர் பண்ணுவார். அதனால தான் அவர் சொல்லியிருக்காரே தவிர இவருடைய வாழ்க்கை அழிக்கணும்லாம் அவருடைய லட்சியம் கிடையாது அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது அதே மாதிரி மனைவி, அவருக்கு வந்து கோட்டு ஷூட்டு போட்டு ஒரு இங்கிலீஷ்கார மாதிரி இங்கிலீஷ்லேயே தான் பேசுவாராம். எம்ஜிஆரையே மிஸ்டர் எம்ஜி ராமச்சந்திரன் அப்படி தான் கூப்பிடுவாராம். ஸோ அதேமாதிரி பத்மினி கூட அப்படி தான் கூப்பிடுவாங்க. பத்மினி இல்லை, அவங்க பேர் எனக்கு டக்குன்னு ஞாபகம் இல்லை, யாரோ ஒருத்தங்க அந்த மாதிரி கூப்பிடுவாங்க, ரொம்ப ஃபேமஸானவங்க, அவங்களும் பாடுவாங்க. பத்மினி தான் நினைக்கிறேன் அவங்க பேர், இல்லை பத்மினி இல்லை, வேறு ஏதோ ஒரு பேர். அப்போ வந்து இந்த 2 பேர் தான் பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. அப்பயும் இவங்க வந்து எம்ஜிஆர் கூட க்ளோஸாக தான் இருக்கிறாங்க. ஸோ அதையும் மீறி இவர் அப்படி தப்பாக பேசுனதுனால நடுவில் அவரை விட்டு தூக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எம்ஜிஆரே வந்து நம்மளால் ஒருத்தனுடைய வாழ்க்கை போகுது, வாழ்க்கையில் விளக்கேற்றணுன்றதுக்காக இப்படி ஒரு சான்ஸ் கொடுத்து அப்புறம் மறுபடியும் அவர் நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அடுத்தது வந்து இவருக்கு அந்த ஒரு வெளிநாட்டு மோகம், அவர் ரொம்ப கம்மியான சம்பளம் வாங்கும்போது கூட ரொம்ப ராயலான ஹோட்டலில் போய் தான் டீ குடிப்பாராம். ஸோ அந்த மாதிரி ரொம்ப பகட்டு. அதேமாரி அவர் வீட்டு பெட்ரூம் வரைக்கும் காரு போகுமா.
அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான வீடு. அந்த நேரத்தில் அந்த மாதிரி பங்களா யாருமே கட்டினது கிடையாதாம். ஸோ அந்த மாதிரிலாம் அவர் இருந்திருக்கிறாரு. அவருக்கு வந்து அந்த வெளிநாட்டு மோகம், ஏன்னா இலங்கையில் வளர்ந்ததுனால, அப்போ பிரிட்டிஷ் ஆட்சி இருந்ததுனால ஃபுல்லாக அந்த கலாச்சாரமே, எப்போவுமே ஷூ போட்டுட்டு தான் வெளில வருவாராம், இந்த மாதிரிலாம் இருக்கிறார். எம்ஜி ராமச்சந்திரன் போது மற்றவங்க ஒரு மாதிரி பார்க்கும்போது, என்ன அதானே அவரோட பேர் அப்படியெல்லாம் கூட சொல்லியிருக்கார். ஆனால் அதையும் எம்ஜிஆர் பெருசாக கண்டுக்கல. இப்போ ஒரு ஷீலா அப்படின்னு ஒரு வெளிநாட்டு பெண்ணை வந்து அவர் திருமணம் பண்ணுறார். திருமணம் பண்ணால் அந்த பொண்ணு வந்து இவர் போன உடனே அழுதுகிட்டே இருப்பாங்களாம். அப்புறம் இவர் போய் 1 மணி நேரத்திலே போயிடுவாங்களாம். அவர் வர்றதுக்கு 1 மணி நேரம் முன்னாடி கரெக்டாக வருவாங்களாம். ஸோ இதை வந்து அவர்கிட்ட சொல்கிறாங்க. எங்கே தான் போகிறானே தெரில, சொல்கிறதே இல்லைன்னும்போது அவர் கேட்குறாரு. கேட்கும்போது, இங்கே யாருக்கும் இங்கிலீஷ் தெரியாது, எனக்கு தமிழ் தெரியாது, எனக்கு போர் அடிக்கும் இல்லையா, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு 3வது நாள் பார்த்திங்கன்னா அதே மாதிரி அவர் வர டைமுக்கு அவர் வந்துட்டார், அவங்க வரல. அப்படியே நைட்டு 10, 11, 12, 1, 2 ஆகிடுது. இவர் பட்டுக்க தண்ணி அடிச்சுட்டு உட்காந்துட்ருக்கிறார். அவங்க வராங்க, வந்தோடனே டைம்லாம் பார்க்குறாங்க. அப்போ வந்து ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு தான் போயிருக்கிறாங்க. அப்போ சந்திரபாபு சொல்கிறாங்க, நீ லெட்டர் எழுதி வச்சு போயிருக்கேன்னு தெரியும், ஆனால் அதில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது, நீயே படி அப்படின்றாங்க. ஸோ அப்போ தான் என்னென்னா, இவங்க வந்து வேறு ஒருத்தங்களை லவ் பண்ணியிருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி. ஸோ வலுக்கட்டாயமாக தான் இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அதனால் நான் அவரோட போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தான் நான் போகிறேன்னு தான் லெட்டர் எழுதி வச்சுட்டு போனேன். சரி, அப்போ ஏம்மா வந்த அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, அந்த நகை 1,00,000 பணம், அப்போ 1,00,000னா இப்போ கோடிக்கு ஈக்குவல் இல்லையா, ஸோ இதெல்லாம் எடுத்துகிட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்லியிருந்துருக்கிறார் ஒருத்தவங்கிட்ட. அப்படி போகும்போது, இல்லை இது அவர் சம்பாதிச்சது, நம்ம எப்படி எடுத்துகிட்டு வர முடியும், இவங்க தனியாக போயிருக்காங்க, அப்படி இருந்தால் நீ இருக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்களாம். ஸோ சாரி அப்படின்ட்டு காலில் விழுந்திருக்காங்க. இல்லைம்மா, அது எதுக்கு, இப்போ கூட ஒன்றும் குறைஞ்சில்ல, எல்லாம் இருக்குது, நீயே இல்லைன்னும் போது அது எனக்கு எதுக்கு, நீ எடுத்துகிட்டு போ தாராளமா அப்படின்னு சொல்லி அப்பயும் இவங்க சாரியெல்லாம் கேட்டிருக்காங்க. இல்லை, நான் வந்து உனக்கு உண்மையாக தான் இருக்கிறேன், ஆனால் நீ எனக்கு உண்மையாக இல்லை, உன் மனசில் இன்னொருத்தர் இருக்காங்க அப்படின்ன பிறகு உன்னோட என்னால் வாழ முடியாது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கொடுத்து யார் மூலமாக வந்து அழைச்சிட்டு போய் விட்டு, அப்புறம் இட்டலிக்கு போய் கடைசியில் அந்த ஆளை வந்து திருமணம் பண்ணலையாம். வேறு ஒருத்தரை தான் மேபி லிவிங் டுகெதராக கொஞ்ச நாள் வாழ்ந்துருக்கலாம், அடுத்தது வேறு ஒருத்தரை கல்யாணம் பண்ணி இப்பயும் இருக்கிறாங்க அப்படின்ட்டு அவங்க சகோதரர் சொல்கிறார். ஸோ இதுதான் நடந்தது அப்படின்னு சொல்கிறார். ஸோ இதில் என்னென்னா, இந்த மாதிரி விஷயத்தை வந்து அவரே எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி கணேசன் எல்லோரையும் கூப்பிட்டு அடுத்த நாள் காலைல சொல்கிறாராம், இந்த மாதிரி ஒய்ஃப் பண்ணுறா, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டு முடிவெடுத்து அனுப்பி வைக்கிறாரு இல்லையா. ஸோ இவர் சொன்னதுனால தான் எல்லாருக்கும் இது தெரிஞ்சது, இல்லைன்னா இது ஒரு யாருக்கும் தெரிஞ்சே இருக்காது. ஸோ அவருடைய வாழ்க்கையை அவரே தான் கெடுத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கண்ணதாசன், கவியரசு கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் புக்கில் வந்து ஒரு இடத்துல அவர் நஷ்டப்பட்டு ஓட்டாண்டி ஆனதுக்கு சந்திரபாபு தான் காரணம் அப்படின்னு எழுதியிருந்தார். அது என்ன அப்படின்னா, அவர் ஒரு படம் எடுத்தார் சந்திரபாபு ஹீரோவை வச்சு. அந்த படத்தில் என்ன பண்ணாராம், நான் என்ன சாப்பிட்றேனோ அதே தான் இங்கே நடிக்கிற துணை நடிகர்கள் எல்லாருமே சாப்பிட்ணும் அப்படின்னு ரூல்ஸ் போட்டாராம். இது கேட்குறதுக்கு வந்து நமக்கு நல்லாயிருக்கும், ஏன்னா விஜயகாந்த் அவருக்கெல்லாம் அப்படி தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. விஜயகாந்த் அவர் படம் எடுக்கும்போது பண்ணார், இல்லை வேறு யாரோ எடுக்கும்போது பண்ணலை, அதுதான் அங்கே வித்தியாசம். ஆனால் இங்கே வேறு ஒருத்தர் எடுக்கிறார், கண்ணதாசன் எடுக்கிறாரு, அது சும்மா டம்மியாக தான் சாப்பிடுவாங்களே, இல்லை அதாவது சாப்பாட்டுக்கு இல்லை, அந்த ஹோட்டலில் எடுக்கிற சீனில் இவங்க ஏதாவது சாப்பிட்ற மாதிரி காட்டுவாங்களே, நிஜமாகவே எல்லார் கையிலையும் இருக்கணும், நான் என்ன சாப்பிட்றேனோ அதுவே சாப்பிடணும், இந்த மாதிரிலாம் பண்ணியே செலவு ரொம்ப போய் அதனால தான் நஷ்டம் ரொம்ப பெருசாச்சு. ஸோ இப்படி ஆனதுக்கு காரணம் வந்து இவருடைய இந்த கம்யூனிச புத்தி தான் அப்படின்ட்டு அந்த கம்யூனிசத்தையும் திட்டி எழுதியிருப்பார். ஆனால் அது பாருங்கள், பேக் ஃபயர் ஆகுது. எம்ஜிஆர் மூலமாக அதே மாதிரி அவர் கைவிடப்படுறாரு, ஜெமினி கணேசன் மூலமாக கைவிடப்படுறாரு, அவர் சொந்த படம் எடுக்கும்போது இந்த பாதிப்பு வருது, இதே விஷயம்.
ஸோ அப்போ கர்மா வந்து தாக்குறது வந்து நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பெண் பாவம் பொல்லாதது அப்படின்னு சொல்லுவாங்களே. பெண் பாவம் அப்படின்னா பெண்ணுக்கு செய்கிற துரோகம் மட்டும் கிடையாது, பெண்ணை வைத்து செய்கிற பாவம், விபச்சாரம் போன்ற விஷயங்களும் மிக பொல்லாத பாவம் தான், பயங்கரமான தண்டனை கொடுக்கும் தான். ஏன்னா ஜேபி சந்திரபாபு அவர்களுடைய சகோதரர் சொல்லும் பொழுது, இந்த தண்ணி அடிக்கிற பழக்கம், பெண்கள் கிட்ட போகிற பழக்கம், இதையெல்லாம் ஜெமினி கணேசன் தான் ஜேபி சந்திரபாபுவுக்கு கற்றுக் கொடுத்தார். ஸோ அவர் அழிஞ்சதுக்கு முக்கியமான காரணமே ஜெமினி கணேசன் தான் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இதே விஷயம் வந்து அந்த படத்துலேயுமே சாவித்திரி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு மகாநதின்னு எடுத்தாங்களே, அதுலேயுமே வந்து சாவித்திரிக்கு தண்ணி அடிக்கிற பழக்கத்தை ஜெமினி கணேசன் தான் கற்றுக் கொடுத்தார் அப்படின்னு காட்டப்பட்டிருக்குமா என்னன்னு தெரில. ஆனால் நடிகர் ராஜேஷ் சொன்னார், இப்படி தான் நான் கேள்விப்பட்டேன்ட்டு. ஸோ இப்போ இவங்க தம்பியும் சொல்லும்போது அது உண்மையாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸோ அப்படி எங்கே போனாலும் ஒன்றா சுற்றிட்டு இருப்பாங்களாம் ஜெமினி கணேசனும் இவங்களும். ஸோ அப்போ பாருங்கள், அது ஒரு பெண் பாவம் தானே, பெண்ணை வைத்து பாவம் பண்ணுறாங்க விபச்சாரன்றது. அப்போ அது கடைசியில் தன்னுடைய லிவிங் டுகெதர் பார்ட்னரையே ஆப்பு வாங்கிடுது. ஸோ இவங்களுக்குள்ளே என்ன ரிலேஷன் அவர் சொல்லலை, பட் இருந்தாலும் அவங்க பிரியறதுக்கு சந்திரபாபு காரணமாக இருக்கிறார். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, காமம் எந்த அளவுக்கு டேஞ்சரோ அந்த அளவுக்கு பற்று கூட டேஞ்சர். அண்ணன் தங்கச்சி பாசம், அம்மா அப்பா புள்ள பாசம், அதாவது அன்பாக இருக்கிறது வேறு, பற்றோடு இருக்கிறது வேறு. பற்று இருக்கும்போது உங்களுடைய கண்ணை அது மறைச்சிடும். அதுக்காக என்ன பாவம் என்னாலும் பண்ணுவீங்க, எதிர்காலத்தை பற்றி யோசிக்க மாட்டீங்க. ஸோ அந்த மாதிரி தான் தனக்கு உதவி செய்கிறாங்க சாவித்ரி, படம் எடுக்கிறதுக்கு உதவி செய்கிறாங்க. இவங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் வேறு. ஸோ அப்போ இவங்களை வந்து படத்தை விட்டு தூக்குன்னு எம்ஜிஆர் சொன்னாலும் இவர் தூக்கலை. ஆக்சுவலாக எம்ஜிஆர் எல்லாம் வந்து அந்த அளவுக்கு ஒரு பயப்படுவாங்கன்னுவாங்க இல்லையா. அவருடைய கண்ணசைவிலே இவங்களை வந்து படத்தில் வைக்கலாமா வேண்டாமான்னு டிசைட் பண்ணிவிடுவாங்களாம். ஏன்னா விஜயோடைய இப்போ இருக்கக்கூடிய நடிகர் விஜயோடைய அப்பா வந்து சொல்லியிருக்கிறார், ஏதோ ஒரு தடவை ரீடேக் வேணும் அப்படின்ட்டு எம்ஜிஆர் கேட்ட உடனே அடுத்த நாள் இவருக்கு காரே வரல அப்படின்னாங்க. ஸோ அப்படிப்பட்ட எம்ஜிஆரே வந்து படம் நடிக்க சம்மதித்தும் உனக்காகலாம் வந்து சாவித்திரியை தூக்க முடியாது அப்படிங்கிறது வந்து அவருக்கு ஈகோவை ஹர்ட் பண்ணியிருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா நம்ம வந்து இவருக்கு நடிக்கிறதே பெரிய விஷயம், ஆனால் இப்படி பண்ணுறாருன்றது இருந்திருக்கும். இன்னொரு விஷயம், இதை வந்து நட்பு ரீதியாக இவர் விட்டு கொடுக்காட்டினா கூட இதோடைய ப்ரொடியூசரே வந்து சாவித்ரியாக இருந்தால் கூட இப்போ நஷ்டம் யாருக்கு இல்லையா. மேபி அவங்கக்கிட்ட சொல்கிறதுக்கு இது கஷ்டமாக கூட இருக்கும், ஆனால் நஷ்டம் ரெண்டு பேருக்குமே பெரிய நஷ்டம் தானே. ஸோ அதுக்கு பதிலாக மாற்றி இருக்கலாம் இல்லையா. ஸோ அதுதான் சொல்கிறது, அந்த பற்று பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ரொம்ப உச்சத்தில் மெயின்டைன் பண்ணுறாங்க கடைசி வரைக்கும்னா அவங்கக்கிட்ட வந்து அந்த சரளத்தன்மை இருக்கும். சரளத்தன்மைனா என்னென்னா, அந்த நான் அப்படிங்கிறதோ அல்லது ஒருத்தர் மேலே மட்டும் ஸ்பெசிஃபிக்காக பற்றோ அவங்களுக்கு இருக்காது. அப்படி இருந்தால் முன்னேற முடியாது, எங்கேயோ ஒரு இடத்துல மாட்டிக்கும். இப்போ உதாரணத்துக்கு எஸ்பி பாலசுப்ரமணியன் அவர்கள் தான் வந்து இளையராஜாவே அறிமுகப்படுத்துகிறார், சான்ஸ் வாங்கி கொடுக்குறார். ஆனால் பிற்காலத்தில் வந்து கடைசி நேரத்தில் இளையராஜா அவர் மேலே கேஸ் போட்டார், இல்லையா என்னுடைய பாட்டை பயன்படுத்தக்கூடாதுன்ட்டு. பட் ஆனால் தான் அறிமுகப்படுத்தினால் கூட இளையராஜா ரொம்ப உச்சத்தை தொட்டுட்டார் இல்லையா. தொட்டதுனால அவர் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணால் கூட அதில் ஒரு மரியாதையும் இருக்கும். இளையராஜா வந்து ரொம்ப தன்னை விட உயர்வாகத்தான் எஸ்பிபி பேசுவார். ஸோ அந்த குணம் வந்து ரொம்ப முக்கியமானது இல்லையா. ஏன்னா நாளைக்கு அவங்க மூலமாக தான் சான்ஸ் கிடைக்கும். ஸோ அப்படி பேசாததுனால தான் வைரமுத்து வந்து திறமை இருந்தும் அவர் நிறைய கேப் வந்தது. அதுக்கு முக்கியமான காரணம் அதுதான். ஸோ அந்த மாதிரி ஜேபி சந்திரபாபுக்கு திறமை இருந்தால் கூட அதை மீறி நம்ம பேசுகிற வார்த்தை இருக்குது இல்லையா, அந்த வார்த்தை ஆக்சுவலாக அவர் எப்படி பேசுவார் அப்படின்னு தெரியல. ஸோ ஜேபி சந்திரபாபு வந்து அவங்க எம்ஜிஆருடைய அண்ணங்கிட்ட போய் பேசும்போது அப்படி என்ன பேசினார், அவங்களுக்கு கோபம் வந்துச்சு, அது தெரியல. ஆனால் இதனால் வந்து ஒரு மிகப்பெரிய பின்னடைவை வந்து கண்டிப்பாக அவர் சந்திச்சிருப்பார். ஸோ அதேமாதிரி வெறும் ப்ரொஃபஷ்னலாக மட்டும்
இருந்திருந்தால் பிரச்சனை கிடையாது. அதுக்கு மேலே ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒருத்தர் மேலே அட்டாச்மெண்ட் பற்று இருக்கிறது, இந்த சாவித்ரி ஃப்ரெண்ட்ஷிப். ஸோ இதனாலே பார்த்திங்கன்னா அவர் வாய்ப்பை இழக்கிறார். ஜெமினி கணேசனை பகைக்க வேண்டியதாக இருக்குது, எம்ஜிஆரை பகைக்க வேண்டியதாக இருக்குது. இதனால் இவங்களுக்கு வாய்ப்பு போய்கிட்டே இருக்குது. ஸோ அதனால தான் பற்று நம்ம கண்ணை மறைச்சிடும். இதோடைய பின்விளைவு என்ன அப்படிங்கிறது தெரியாமல் போயிடும். அதுக்கப்புறம் அவர் சொல்கிறார், ஜெமினி கணேசன் உனக்கும் வாய்ப்பு கொடுக்கறதில்ல, என்னையும் படத்தை விட்டு தூக்கிக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்லாம் புலம்பி இருக்கிறார் கடைசியில். ஸோ அதனால தான் ஜேபி சந்திரபாபுவோடைய சகோதரர் சொல்கிறாரு, சாவித்ரி அவர்களுடைய தொடர்பு இல்லாமல் இருந்திருந்தால் இன்றைக்கி 1000 படம் நடிச்சிருப்பார். ஸோ சாவித்ரியுடைய தொடர்பு அவருடைய வீழ்ச்சிக்கு மிக முக்கியமான காரணம் அப்படிங்கிறார். ஸோ அதுக்கு காரணம் என்னென்னா, அவங்களுடைய அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அவங்கள விட்டு கொடுக்காததுனால நிறைய வாய்ப்பை அவர் இழக்க வேண்டியதாக போச்சு, வாழ்க்கையே போச்சு ஆக்சுவலாக. ஸோ அதேமாதிரி ஜெமினி கணேசன் அவர்களை சாவித்ரி பிரிஞ்ச உடனே அவங்க சாவித்ரி மீண்டும் அடையிறதுக்காக என்னென்னமோ முயற்சி, செவரெல்லாம் எகிரி குதிச்சிருக்கிறாராம். ஸோ அப்போ பாருங்கள், அப்போ இன்னொரு நடிகையோட அஃபேர் வரும் பொழுது அந்த நேரம் இதோடைய அருமை தெரியாது. ஸோ அவங்க போன பிறகு இவங்களுடைய அருமை தெரியுது. ஆக்சுவலாக எந்த அஃபேருமே இல்லை, சாவித்ரியோட கூட ஜெமினி கணேசன் அவர்களுக்கு தொடர்பே இல்லை, ஒரு மனைவியோடு இருந்திருந்தார் அப்படின்னா அவருடைய அழகு, திறமை, அந்த சாஃப்ட் நேச்சர், அதுக்கு இன்னும் கூட அவர் ரொம்ப உச்சத்தை தொட்டிருப்பார். ஸோ அவர் மனைவி ஷீலா போன பிறகு யாரையும் திருமணம் பண்ணிக்கல அப்படின்னு பெருமையாக கூட சொல்லுவாங்க. ஆனால் அவர் தண்ணி அடிக்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகிடுச்சு அதுக்கப்புறம். ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் அவருக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாதது, இல்லை ஒரு கம்யூனிஸ்ட் சிந்தனை. அப்போ அவங்களுக்கு எங்கே போவாங்க, இந்த மாதிரி தண்ணி அடிக்கிறது, ஏதோ ஒரு போதைக்கு தான் போய் ஆகணும். ஆனால் அதனால் எந்த தீர்வும் ஏற்படாது, அதுதான் கொடுமை. அது தனித்தானே அழிச்சிக்கிற மாதிரி ஒரு தற்கொலை தான், கொஞ்சம் ஸ்லோ பாய்சன், அவ்வளோதான். ஆனால் இதே அந்த கடவுள் பக்தி அந்த விஷயம் இருந்துச்சு அப்படின்னா தானாகவே அந்த பணிவு இருந்திருக்கும், புத்தி தெளிவு இருந்திருக்கும். இதை பண்ணால் அடுத்தது இப்படி நடக்கும், இவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்படும், ஸோ அதனால் நம்ம இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்ற உணர்வு ஏற்பட்டு இருக்கும். ஸோ கடவுள் நம்பிக்கை இல்லாதது முக்கியமான காரணம் அவருடைய வீழ்ச்சிக்கு அப்படிங்கிறதான் உண்மை. அதனால் மேலோட்டமாக பார்த்தா அது தெரியாது. ஏன்னா இவர் பண்ண ஒரு தப்புக்குமே காரணம் பார்த்திங்கன்னா கடவுளுக்கு பதில் மனிதனை பிடிக்கிறார். பெரியார் சொல்கிறார் இல்லையா, கடவுளை மாற மனிதனை நினைத்தால் இதுதான் நிலைமை. ஸோ சாவித்ரி அவர்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப், அதனால் வர பற்று, மனைவியின் மீது உள்ள பற்று, ஸோ இதனால்தான் அவருடைய வாழ்க்கையை அழிஞ்சிருக்குது. ஆனால் மேலோட்டமாக பார்த்தா இப்படி இருக்கிறது நல்லது தானேன்னு தோணும். ஆனால் அவருடைய அழிவுக்கு அதுதான் காரணமாக இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும் பற்று எவ்வளோ பெரிய எதிரின்ட்டு. ஸோ அதனால தான் கடவுள் பற்றை வைக்காத அப்படிங்கிறாரு. அது எப்படி சாத்தியம் அப்படின்னா, நாம் முதல்ல அழியக்கூடிய உடம்பு கிடையாது, அழியக்கூடிய உடல் கொண்ட மனிதர்களை நம்பும் பொழுது அவர்களுடைய அழிவிற்கு பிறகு உங்களுடைய நிலைமை என்ன ஆகும் இல்லையா? அது முக்கியமான விஷயம். ஸோ அவங்களுடைய அழிவு அப்படிங்கிறத விட ஒரு துறை இருக்குது, இப்போ சினிமா துறை, இந்த மாதிரி துறையில் அவர்களுடைய வீழ்ச்சிக்கு பிறகு ஒரு துறையை நம்பிட்டு இருக்கும்போது அவங்களுடைய வீழ்ச்சிக்கு பிறகு காணாமல் போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ நடிகர் விசு, டைரக்டர் விசு, அவருடைய படத்தில் மட்டுமே நடிச்சிட்டு இருப்பாங்க நிறைய பேர். ஸோ அவர் படம் எடுக்கிறத விட்ட உடனே அவங்க காணாமல் போயிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அப்போ என்னென்னா, கடவுளோடு மட்டும் உங்களுடைய கவனம் இருந்தால், உங்களுடைய கடவுளோடு மட்டும் உங்களுக்கு பற்று இருந்துச்சுன்னா தானாகவே நீங்கள் எந்த தப்பும் பண்ண மாட்டீங்க. அப்போ நல்லவர்களாக இருப்பீங்க, எல்லோருக்கும் நல்லவர்களாக. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லாருமே ஒரு சிலருக்கு நல்லவராக இருப்போம், எல்லோருக்கும் இருக்க மாட்டோம். அப்போ எல்லோருக்கும் நல்லவராக இருக்குன்னா கடவுளோட மட்டும் பற்று இருக்கும்போது தான் அது சாத்தியம். ஸோ அப்போ கடவுளோட எப்படி பற்று வைக்கிறது அப்படின்னா, கடவுள் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிறார். உண்மையிலே ஆத்மாக்களாகி நாம் எல்லோரும் அங்கே தான் இருக்கிறோம். இந்த இடத்துக்கு பேர் தான் பரந்தாமம் அல்லது பரலோகம்னு சொல்லுவோம். செம்பொன் நிறமான ஒளி உலகம். இங்கேருந்து ஆத்மாக்கள் இந்த பூமிக்கு 5000 வருடத்திற்கு முன்பு வருது. அப்போ இந்த பூமி சொர்க்கமாக இருக்குது 2500 வருடம்.
அடுத்த 2500 வருடம் இதே பூமி நரகமாகுது. கடைசி இன்னொரு வருடத்தில் தான் சிவபெருமான், அவரை தான் அல்லாஹ் பரமபிதான்றோம், அவர் ஒரு வயோதிகர் உடலில் வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறார். என்ன ஞானத்தை கொடுக்கிறார்? சொர்க்கத்தில் நான் ஆத்மா, அதாவது உயிர், அது புருவமத்திலே நட்சத்திரமாக ஜொலிக்கனால தான் இங்கே பொட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. நான் ஆத்மான்ற உணர்வு சொர்க்கத்தில் உள்ள எல்லோருக்கும் சதா இருக்கும். ஒருவரை ஒருவர் ஆத்மான்னு பார்ப்பாங்க. ஆனால் 2500 வருடம் கழித்து இதே பூமி நரகமாக மாறுது. அப்போ நரகமாக மாறும் பொழுது மாறுறதுக்கு காரணம் ஆத்மான்றதை மறந்து உடல்னு நினைக்கிறாங்க. அப்போ புலனின்பத்துக்கு அடிமையாகிறாங்க. ஸோ அப்போ தான் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், புலனின்பம் இதுக்கெல்லாம் அடிமையாகிறோம். சொர்க்கத்தில் ஆத்மாவைக்கன்னா கண் வழியாக பார்க்குறேன், வாய் வழியாக பேசுகிறேன், காது வழியாக கேட்குறேன், உடல் மூலமாக அனைத்து காரியத்தையும் செய்கிறேன் அப்படிங்கிற கவனம் சதா ஆத்மாவிலே இருக்கிறதுனாலே சதா ஆனந்தமாக இருப்பாங்க. ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணமே ஆனந்தமும் அமைதியும் தான். அதை 2500 வருஷம் கழிச்சு ஆத்மான்றதை மறக்கிறதுனால உள்ளேருந்து வந்த அமைதி ஆனந்தம் கட்டாகிறதுனால ஆனந்தத்தை வெளியில் தேடுறாங்க. வெளிப்பொருள்கள், மனிதர்கள், இந்த மாதிரி. ஸோ அது எல்லாமே ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடியது. அதனால தான் அதன் மூலமாக வர இன்பங்கள் அத்தனையும் சிற்றின்பம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது வந்து அப்பா அம்மா மேலே உள்ள பற்றாக இருந்தால் கூட சரி. ஏன்னா அப்பா அம்மா மேலே அல்லது குழந்தை மேலே, உடன் பிறந்தவர்கள் அல்லது ஜாதி, மதம் இதன் மீது பற்றுனால எவ்வளோ பாவம் நடக்குது. ஸோ அதனால தான் பற்று இருக்கக்கூடாது. ஏன்னா எப்போவுமே கடவுள் தான் நமக்கு அப்பா. நாம் வந்து செய்த பாவ புண்ணியத்திற்கேற்ப அடுத்தடுத்த ஜென்மம் எடுக்கிறோம். ஆனால் பாவம் செய்வதற்கு காரணமாக இருக்கிறது கடவுளை பற்றிய சிந்தனை உங்களுடைய புத்தியிலேருந்து குறைய குறைய பாவம் செய்ய ஆரம்பிப்பீங்க. ஸோ அதனால தான் கடவுளை பற்றிய சிந்தனை இருக்கணும். அதிலும் குறிப்பாக கலியுகம் அழியிறதுக்கு 100 வருடம் முன்பு உண்மையிலே கடவுள் எப்படி இருக்கிறாருன்றதை அவரே வந்து சொல்லிக் கொடுக்குறாரு. இது வரைக்கும் வந்து ஒரு குருட்டுத்தனமாக தான் நம்பி இருப்போம் எல்லோருமே. மனிதர்கள் படைத்த மதங்கள், வேதங்கள் இதையே உண்மைன்னு நினச்சிட்டு நினைவு பண்ணியிருப்போம். ஆனால் இப்போ உயிரோட்டமாக கடவுளை வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறார். அது எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்க அதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். நாமளே கூட அந்த முரளி போடுறோம். ஸோ அதை தினம் தினம் கேட்கணும். கேட்டதை சதா மனதுக்குள்ளே நினைவு பண்ணிக்கிட்டு இருக்கணும். இறைவனுடைய நினைவில் இருக்கணும். அப்போ என்ன ஆகுனா சதா ஆனந்தமாகவும் இருப்பீங்க. உங்களுடைய புத்தி தெளிவாக இருக்கும். எது சரி, எது தப்பு, இதை பண்ணால் அடுத்தது என்னாகும் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப அப்படி டக்குன்றதுக்குள்ளே தெரிஞ்சிடும். ஸோ அதனாலே இன்னொன்று எதன் மீதும் உங்களுக்கு பற்றும் கிடையாது. பற்று இருக்கும்போது நம்ம தப்பாக முடிவு எடுப்போம். ஜேபி சந்திரபாபு அவர்கள் பண்ண மாதிரி இல்லை, எம்ஜிஆர் பட வாய்ப்பு கிடைக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஆனால் சாவித்திரியை ஹீரோயின் நடிக்கக்கூடாது, வேறு யாரையாவது போடுங்க அப்படின்னு எம்ஜிஆர் வந்து சொன்னது அது குண்டாக இருக்கிறதுனால சொல்கிறார். ஸோ அது அல்லது வேறு ஏதோ காழ்ப்புணர்ச்சி இருந்துச்சான்னு தெரியாது. ஆனால் இப்போ இவங்களுக்கு வந்து ஹீரோயினை மாற்றுறதுனால பெரிய விஷயம் கிடையாது இல்லையா? அப்படி மாற்றிருக்கலாம். மாற்றிருந்தால் கொள்ளை லாபம் அவங்க பார்த்துருக்கலாம். அதே மாதிரி சாவித்திரியோட அந்த தொடர்பே இல்லைன்னா சரி அந்த படத்துக்கு அவங்க தான் உதவி பண்ணாங்க, சரி அந்த படம் எடுக்கட்டுனா பரவாயில்ல. ஏன்னா நிறைய வர வாய்ப்பெல்லாம் கட் ஆயிடுச்சு. அது இல்லாமல் சாபம் வேறு இல்லையா? ஓகே, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கட் ஆனது நல்லது தான். ஏன்னா அவரால் தான் இவர் கெட்டு போனார் அப்படின்ட்டு அவங்க சகோதரன் சொல்கிறார். ஸோ அது உண்மையாக இருக்கிற பட்சத்தில் ஃப்ரெண்ட்ஷிப் கட் பண்ணது, தவறான ஃப்ரெண்ட்ஷிப் இல்லாமல் இருக்கிறது நல்லது தான். பட் அதனால் வாய்ப்புகளும் கட் ஆகுது அப்படிங்கிறது வந்து சாவித்திரி மீது உள்ள பற்று. அது ஃப்ரெண்ட்ஷிப் பற்றாக இருந்தாலும் பிரச்சனை தான். ஸோ இந்த பற்று தான் அவருக்கு மனைவி மேலேயும் வந்துடுது. இத்தனைக்கும் என்ன ஒரு 2 நாள் தான் ஒன்றா இருந்திருக்கிறாங்க. ஸோ அதுக்குள்ளே எவ்வளோ பற்று பாருங்க. கடைசி வரைக்கும் தண்ணி அடித்து போகிற அளவுக்கு அந்த 2 நாள்லேயே அவ்வளோ பற்று வருதுன்றது வந்து என்ன சொல்கிறது? ஸோ இப்போ கடவுள் கொடுக்குற ஞானமெல்லாம் உங்களை ஆத்மான்னு உணர்ந்து ஆத்மாவின் தந்தை சிவபரமாத்மாவை எவ்வளவு முடியுமோ சதா நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவ்வளோதான். அடுத்தது இறைவன் கொடுக்குற ஞானத்தை கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.